ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி பரோட்டா தான் பார்க்க போகிறோங்க. பாப்பா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனேயுமே சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டாங்க. நான் ரசம் சாதம் மட்டும்தான் இருக்குனுங்காட்டி ரசம் சாதம் போர் அடிக்குது, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டனால நான் ரெடிமேட் பரோட்டா வாங்கினேங்க. அதை ஒரு 5 பீஸ் இருந்துச்சு. அதை 5 பீஸை தவாவில் போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயை ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பொரிக்கிறதுனாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு குடமிளகா, மீடியம் சைஸ் குடமிளகா, தக்காளியோட விதையை எடுத்துருந்துங்க. இந்த மாதிரி ஸ்க்யூபாக கட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு கட் பண்ணதையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு நார்மல் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பரோட்டாவையும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சில்லி பரோட்டா ரெடிங்க. பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.